அப்பா, நாணத்தில் குறை உள்ளவன் என்னிடத்து கேட்க கடவன். அதுபோல ஆண்டவரே, எங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கீங்க. இந்த ஆராதனையில் ஆண்டவரே, ஆவியானவர் ஆண்டவரே, நீ உலாவை என் தேவன் கிருபை சென்மணி செவிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும், வியாதி உள்ள பிள்ளைகளும், கவலையோடு இருக்கிற பிள்ளைகளோடும், கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே நீர் பேசுங்க. அவங்களோடு கூட உறவாடுங்க. அவங்களை தொட்டு பேசுங்க ஆண்டவரே. அவங்க உங்கள் மடியில் சாயணும், அவங்க மார்போடு நீங்கள் சாய வைக்கணும். அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. நீ இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அதான் எழுந்திருக்கலாம். ஆராதனை பாடல். 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. சத்தமா தட்டலாம்ல. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அட வீந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அட வீந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கல்லுல, ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கல்லுல, முரட்டியடி முரட்டியடி நெத்தியடி, முரட்டியடி முரட்டியடி நெத்தியடி. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கர்த்தருடைய பட்டயமா இருக்குது. எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிரியோனின் கர்த்தருடைய பட்டயம். எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிரியோனின் கர்த்தருடைய பட்டயம். கத்திப்படை சுத்து நிக்க வேண்டாமே, கத்திப்படை சுத்து நிக்க வேண்டாமே. ஒரு சட்டிக்குள்ள தீ வெட்டி போதுமே, ஒரு சட்டிக்குள்ள தீ வெட்டி போதுமே. சட்டியத்தான் கீழே தூக்கி போட்டு வர, நீ தீ வெட்டிக்கு பயந்து வர. எதிரி வர, சட்டியத்தான் கீழே தூக்கி போட்டு வர, தீ வெட்டிக்கு பயந்து வர. எதிரி வர, தீ வெட்டிக்கு பயந்து ஓடு. எதிரி வர. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. சிம்சோனின் மயிராகம் இருந்தா நீ சீறி வரும் சிங்கத்தையே கிழிக்கலாம். பச்சை தாடி கழுதியின் பச்சை தடை இருந்தா போதும், ஒரு மனிதனை எந்த ஒரு போர் வீரனும் ஜெயிக்க வல்லவராக. சிம்சோனி மயிராகம் இருந்தா நீ சீறி வரும் சிங்கத்தையே கிழிக்கலாம். சிம்சோனி மயிராகம் இருந்தா நீ சீறி வரும் சிங்கத்தையே கிழிக்கலாம். பச்சனம் பச்சனம் கிடைக்குது, பச்சனம் பச்சனமும் கிடைக்குது. கலவாணி மதுரமும் கிடைக்குமே, கலவாணி மதுரமும் கிடைக்குமே. ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு, எதிரிகளை இடிக்கும் இரும்பு. ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு, எதிரிகளை அடிக்கும் இரும்பு. அந்த எதிரிகளை அடிக்கும் இரும்பு. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. சத்தமாக 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. சாத்தான ஓட ஓட விரட்டலாம், சேனைகளில் ஒரு நொடியே முறியடிக்கலாம். சேனைகளின் போர் வீரனா நிற்கணும், ஜெயம் எடுத்த இயேசுவுக்காய் வாழணும்.
வாழணும். மரணத்தையே ஜெயித்து உயிர்த்தெழுந்தார், தோல்வியில இனி என்று வெற்றியே. மரணத்தையே ஜெயித்து உயிர்த்தெழுந்தார், தோல்வியில இனி என்று வெற்றியே. தோல்வியில இனி என்று வெற்றியே. அஞ்சு கல்லு கையில அற்புதம் பையில அதிசயத்தான் நடக்க போகுது. தினங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அஞ்சு கல்லு கையில அற்புதம் பையில அதிசயத்தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அஞ்சு கல்லு கையில அற்புதம் பையில அதிசயத்தான் நடக்க போகுது. இந்த வேலையில அப்படியே சொல்ல உங்க வாழ்ல சொல்ல அப்படியே நடக்கிறதா இருக்காரு. அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க போகுது. உங்களோட வாழ்க்கையில அப்படியே நடக்க போகுது. ஆடி பாடி துதிக்க போகுது. அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, வீணானையா கோலியாத்தை செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, வீணானையா கோலியாத்தை செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு காவலுல, ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு காவலுல. மொரட்டியடி மொரட்டியடி நெத்தியடி, மொரட்டியடி மொரட்டியடி நெத்தியடி. விரட்டியடி விரட்டியடி நெத்தியடி, மொரட்டியடி மொரட்டியடி நெத்தியடி. விரட்டியடி விரட்டியடி நெத்தியடி, மொரட்டியடி மொரட்டியடி நெத்தியடி. விரட்டியடி விரட்டியடி நெத்தியடி. அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. ஆமா, நம்மளோட நம்ம விட்டு கொடுக்காததான் நம்மளோட இது, நம்மளோட பர்சனாலிட்டி வச்சுக்கிறோம். அன்னைக்கு ஏன் சவுலோட ராஜ்யபாரத்தை ஏன் ஆண்டவர் உடனே எடுத்தாருன்னா, சாமுவேல் சொல்றாரு, நான் வர வரை நீ பலியிடாத அப்படின்னு சொன்ன வேகத்துல அவன் கேட்கல. அவரும் ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேலும் ஒரு தீர்க்கதரிசி தான், நான் பலியிடுறதுல ஒண்ணு தப்பு இல்லை அப்படின்னு சொன்ன வேகத்துல அவன் பலியிட்டுட்டான். அவனுக்குள்ள இருந்தது அந்த தாய்மை இல்ல, அவனுக்குள்ள ஒரு கௌரவம் இருந்துச்சு. நம்ம தாவீது இடத்துல நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு துரத்தப்பட்ட நேரத்துல அவன் பசியோடு நிற்கும் போது ஆசரிப்பை கூடத்துல அப்பத்தை வைத்திருக்காங்க. அதை இது எடுத்து சாப்பிட்ற நேரம் வந்துருச்சா, அந்த தாழ்மை, அந்த எல்லா கௌரவத்தையும் வரட்டையதையும் எடுத்து போட்டு அந்த அப்பத்தை புசித்தான். இந்த வேளையில இந்த ஆராதனையில உங்களுக்குள்ள கௌரவம் அந்த இருந்துச்சுன்னா, இந்த நேரத்துல என்னோட கௌரவம் இல்லை, என்னோட பதவி இல்லை, என் அந்தஸ்து இல்லை, என்னோட உயர்வு இல்லை, எல்லாம் நீ கொடுத்த கிருபைதான் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கும் போது சிம்சோனின் வைராகம் இருந்தா நீ சீறி வரும் சிங்கத்தையே கிழிக்கலாம் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சிம்சோனி வைராகம் இருந்தா நீ சீறி வரும் சிங்கத்தையே கிழிக்கலாம். சிம்சோனி வைராகம் இருந்தா நீ சீறி வரும் சிங்கத்தையே கிழிக்கலாம். பச்சையும் பச்சனம் கிடைக்குதே, பச்சையும் பச்சனமும் கிடைக்குதே, பலவாணி மதுரமும் கிடைக்குதே, பலவாணி மதுரமும் கிடைக்குதே. ஒரு கைதையின் பச்சை தானே எழுவு, எதிர்களை முறியடிக்க வீரவு. ஒரு கைதையின் பச்சை தானே எழுவு, எதிர்களை முறியடிக்க வீரவு. அது எதிரிகளை இப்ப சொல்லலாமா? அஞ்சுக்கல்லு கையில அற்புதம் தான் கையில, கரவை தட்டி சந்தோஷத்தோடு பாட துதிக்க போகுது. அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் கையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஆடி பாடி துதிக்க போகுது. சாத்தான
விரட்டணும். அவன் சேனைகளை ஒரு நொடியில் முடிக்கணும். சாத்தானவன் இப்போது அப்படியே ஓடுது. பல வழியாக அந்த சாத்தான் வழிகளே இப்போது உங்க துதியின் மத்தியில என் தேவனாய கர்த்தர் உளவாகி கொண்டு சாத்தானின் போராட்டத்துல இப்போது ஒரு நொடியில் முறியடிக்கிற தேவனா இருக்கார். மரணத்தையே ஜெயித்து உயிர்த்தெழுந்த தோல்வியிலே இனி என்று வெற்றியே. மரணத்தையே ஜெயித்து உயிர்த்தெழுந்த தோல்வியிலே இனி என்று வெற்றியே. அட தோல்வியிலே இனி என்று வெற்றியே. உங்களுக்கு தான் வெற்றி கையில அற்புதம் பையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. எதிரிகளை தோக்கடிக்கு பட்டயம் அது கிரியோதி கர்த்தருடைய பட்டயம். எதிரிகளை தோக்கடிக்கு பட்டயம் பட்டயம் மத்தியில கத்திப்படை சுத்துலிக்க வேண்டாமே. கத்திப்படை சுத்துலிக்க வேண்டாமே. ஒரு சட்டிக்குள்ள தீவட்டி போதுமே. ஒரு சட்டிக்குள்ள தீவட்டி போதுமே. சட்டியத்தான் கீழே தூக்கி போட்டு வர நீ தீவட்டிக்கு எதிரி வர. சட்டியத்தான் கீழே தூக்கி போட்டு வர அது தீவட்டிக்கு எதிரி வர. அட தீவட்டிக்கு மைந்து ஓடு எதிரி பட. அஞ்சு தலைக்கு மேல பயம தட்டி ஜனங்க ஆடி பாடி சத்தத்தை உயர்த்தி. அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. ஆமாங்க, அன்னைக்கு போருக்காக எதுவுமே எடுத்துட்டு போகல. ஒரு தீவெட்டி தான் எடுத்துட்டு போனாங்க. ஒரு சட்டி ஒரு தீவெட்டி தான் எடுத்துட்டு போனாங்க. இந்த வேலையில நீங்க எதுவுமே இல்லாத சூழ்நிலை நிக்கலாம். ஆனா கடவுள் சொல்லுகிறார், பலசாலியை தெரிந்து கொள்ளல பலவீனங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். உன்னை என்னை நான் தெரிந்து கொண்டு அவரோட பட்டயம் நம்மளை சுடர்வழியா நம்ம காக்க வல்லவரா இருக்குது. அவரோட அபிஷேகம் உங்களை காக்க வல்லவரா இருக்காரு. அவரோட வல்லமுள்ள காரம் உங்களை காக்க வல்லவரா இருக்கார். நீ எதை கொண்டு சோர்ந்து போகாத, கலந்து போகாத. ஏனென்றா கர்த்தருடைய பட்டயம் உன்னோடு கூட இருக்குது. அதை எவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை வீங்கலாம் என்று சிங்கம் போல திரிந்தாலும், ஏனா என் தேவனாகிய கர்த்தர் உன்னை கொண்டு என்னை கொண்டு அப்படியாப்பட்ட சிங்கத்தை கிழக்க வல்லமுள்ள தேவனா இருக்கார். அதை பார்த்து சோர்ந்து போகாத. உடல் நிலத்தை பார்த்து சோர்ந்து போகாத, கவலைப்படாத. நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் தான் இருக்கிறோம். அநேக பேர்களை பார்த்து சோர்ந்துதான் போகிறோம். எல்லாம் நல்லா இருக்காங்களே, என்னோட வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குதுன்னு என்று நீங்க நினைக்கலாம். கலங்கி போய் நிக்கலாம். எல்லாரோட பிள்ளைகளும் நல்லா வளருது, அவன் பிள்ளை எப்படி வளர்க்குறான் பாரு அப்படி நீங்க நினைக்கலாம். இல்ல 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 கடவுள் சொல்லுகிறார், என்னங்க பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டு போனாங்க. ஒரு கழுதைய அந்த ஒரு பக்கம் சதை எடுத்து அந்த எலும்பை எடுத்துட்டு போறான். அங்க வீட்டுல அநேக பேர், உனக்கு மத்தியில எதிராளி எத்தனை பேர் இருக்கலாம். சாத்தான் உன்னை சோதிக்கலாம். உன்னை புடமிடுகிற தேவனா இருக்கிறார். புடமிட்டு அவர் வெள்ளியாய் ஒப்பு கொடுக்கிறார். ஒண்ணு வெள்ளியாய் மற்றவங்க பாக்குற மாதிரி உன்னை அலங்கார கிடுகிறமா வைக்க வல்லவரா இருக்கார். கரங்களை தட்டும் போது அப்படியாப்பட்ட மகிமை மகிமை மகிமையா இருக்குது. நன்றி அப்பா, நன்றி. சாத்தான ஓட ஓட விரட்டணும். அவன் சேனைகளை நீங்க தான் சொல்லணும். சத்தமத்துல சேனைகளை போர் நான் இருக்கணும். ஜெயம் எடுத்து இயேசுவா வாழணும். மரணத்தை ஜெயித்து
வெற்றியே. 5 கல்லு கையில தோல்வியை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருக்கீங்களா? இந்த வேலையில தான் கர்த்தர் சொல்றார், வெற்றி தருகிற தேவனா இருக்கார். 5 கல்லு கையில அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சதையா தாவீது நெத்தியடி, அடவிந்தாரையா கோலியாத்து சத்தபடி. அடிச்சதையா தாவீது நெத்தியடி, அடவிந்தாரையா கோலியாத்து சத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கல்லுல, மறுடி அடி மறுடி அடி நெத்தியடி, வெறுட்டி அடி வெறுட்டி அடி நெத்தியடி, மறுடி அடி மறுடி அடி நெத்தியடி, வெறுட்டி அடி வெறுட்டி அடி நெத்தியடி, மறுடி அடி மறுடி அடி நெத்தியடி, வெறுட்டி அடி மறுடி அடி நெத்தியடி, மறுடி அடி மறுடி அடி நெத்தியடி, வெறுட்டி அடி வெறுட்டி அடி நெத்தியடி. சாத்தானு ஓட ஓட விரட்டுடா, சேனையிலே ஒரு வழியில் வாங்கிடா. சாத்தானு ஓட ஓட விரட்டுடா, சேனைகளின் ஒரு வழியில் வாங்கிடா. சேனைகளின் தோல்வியை நான் நிற்கணும், சேனைகளின் தோல்வியை நான் நிற்கணும். ஜெயமெடுத்த இயேசுவுக்கா வாழணும், ஜெயமெடுத்த இயேசுவுக்கா வாழணும். மரணத்தை ஜெயித்து வைத்திருந்தா தாமையிலே இனி என்று வெற்றியே. மரணத்தை ஜெயித்து வைத்திருந்தா தாமையிலே இனி என்று வெற்றியே, தாமையிலே இனி என்று வெற்றியே. 5 கல்லு கையில அற்புதம் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஆடி பாடி துதிக்க போகுது. சிம்சோனி வயலாக இருந்தான், நீ சீறி வரும் சிங்கத்தையை கிழிக்கலாம். சிம்சோனி வயலாக இருந்தான், நீ சீறி வரும் சிங்கத்தையை கிழிக்கலாம். கைதையின் பச்சை பச்சனமும் கிடைக்குது, பலவானி மதுரமும் கிடைக்குது, பலவானி மதுரமும் கிடைக்குது. ஒரு கைதையின் பச்சை தாடை எழுந்து எதிரிகளை எரிந்து வரும் இரும்பு. கைதையின் பச்சை தாடை எழுந்து எதிரிகளை அழிந்து நொறுக்கும் இரும்பு. 5 கல்லு கையில அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. ஆமா, எங்க அப்பாவும் நீர் தான் ஆண்டவரே. நாங்க சோர்ந்து போனது உண்மைதான், நாங்க கவலைப்பட்டது உண்மைதான். ஆனா எனக்குள்ள இருக்கிற பெரியவர் என்று நான் அறியலையே, எனக்குள்ள இருக்கிற நீ பெரியவர் என்று அறியலையே. இந்த வேளையில நீ உணர்த்துறதுக்காக உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி. அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அழைத்தீரே. பெயர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அழைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை, இந்த உடலும் உயிர் ஊட்டி இருப்பது உம்மது கிருபை. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை, இந்த உடலில் உயிர் ஒட்டி இருப்பது உமது கிருபை. அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அழைத்தீரே. பெயர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அழைத்தீரே. தமிழ் பார்த்திருக்க தந்தை முகம் பார்த்ததில்லை, சொந்தம் என்று வந்தம் என்று
சொல்லிக் கொள்ள எவரும் இல்ல. அப்படியே சொல்ல சொல்ல அவர் வல்லமில்ல காரம். அப்படியே கரங்களை தூக்கி ஆராதிக்கலாம். நீ எனக்கு தந்தையானே, நான் உமக்கு சொந்தமானே. சொல்லுங்க. அவர் ரத்தத்தை கிரயமில்லாத உங்களுக்காக கொடுத்திருக்கார். விலமிதிக்க முடியாத ரத்தத்தை உனக்காக கொடுத்திருக்கார். அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அழைத்தீரே. பெயர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அழைத்தீரே. தீங்கு ஒரு நாளினிலே, செட்டைகளின் மரணினிலே, பத்திரமாய் பாதுகாப்பு பாசமுள்ள ஆண்டவரே. தீங்கு ஒரு நாளிலே, பத்திரமாய் பாதுகாப்பு பாசமுள்ள ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நான் மறப்பது நியாயமில்லை. நீ செய்த நன்மைகளை நான் மறப்பது நியாயமில்லை. எங்க அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி இல்லை என்று சொல்லி எழுதா, இயேசு அதை சகிப்பதில்லை. பிள்ளைகள் நாம் அழுதா, அப்பா மனம் பொறுப்பதில்லை. இல்லை என்று சொல்லி எழுதா, இயேசு அதை சகிப்பதில்லை. பிள்ளைகள் நாம் அழுதா, அப்பா மனம் பொறுப்பதில்லை. நீ மட்டுமில்லை என்றால் நான் உயிர் வாழ்வதும் இல்லை. நீ எங்க அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அழைத்தீரே. பெயர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அழைத்தீரே. இல்லை என்று சொல்லி எழுதா, இயேசு அதை சகிப்பதில்லை. பிள்ளைகள் நாம் அழுதா, அப்பா மனம் பொறுப்பதில்லை. இல்லை என்று சொல்லி எழுதா, இயேசு அதை சகிப்பதில்லை. ஆமா, பிள்ளைகள் நாம் அழுதா, அப்பா மனம் பொறுப்பதில்லை. நீ விசுவாசத்தோடு மட்டுமில்லை என்றால் நான் உயிர் வாழ்வதும் இல்லை. Thank you, Lord. சிஸ்டர், பிரதர், என் தேவனாகிய கர்த்தர் உங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட வல்லவரா இருக்காரு. ஒப்பு கொடுக்க மாதிரி. எங்க அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அழைத்தீரே. பெயர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அழைத்தீரே. ஆமா, அநேகர் பேர் உங்க மனசை கடினமா வைத்திருக்கீங்க. அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, சரண்டர் அடைங்க. இந்த உலகத்தான் நம்மளை மறந்து போயிடுவான். ஆனா நம்மளை மறக்காத தேவன். உற்றார் உறவர்கள், அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் விட்டுருவாங்க.
ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, ஏன் பெத்த பிள்ளை கூட நீ யாருன்னு கேட்கும், ஏன் அந்த வீட்டுல நான் பிறந்தேன்னு கேட்கும், ஏன் உனக்கு நான் பிள்ளையா பிறந்தேன்னு கேட்கும், நீனா எனக்கு அம்மாவா பிறந்திருக்கேன்னு கேட்கும். அதெல்லாம் நீங்க ஓரங்கட்டிட்டு என் தேவன் அவர் விலை மிதிக்க முடியாத ரத்தத்தை உனக்கு கொடுத்து தம்முடைய பிள்ளையா அவரோட பிள்ளையா உன்னை ஏற்றுக்கொண்டார். இதை விட பாக்கியம் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு உன்னை கேள்வி கேட்கலாம், நீனா எனக்கு தாயா, நீனா எனக்கு பிள்ளையா அப்படின்னு கேட்கலாம். அந்த இடத்துலதான் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். எப்ப நான் கண்ணீரோடு விதைக்கும் போது, நீ கண்ணீரோடு விதைக்கும் போது, நீ கண்ணீரோடு சொல்லும் போது, கண்ணீரோடு நீ சொல்லும் போது, கவலையோடு நீ நிற்கும் போது, என் தேவனாகிய கர்த்தர் நல்ல நிலத்தில விதைக்கப்பட்ட விதை 30 மருதுமாய் மாற்றி கொடுக்கிற தேவன். அப்படியாப்பட்ட நன்மையாய் மாற்றி கொடுக்கிற தேவன். எப்ப தெரியுமா? நீ அவரோடு சரண்டர் ஆகும் போது, அவரோடு ஒப்பராக முடியும். அப்படியே வானத்துக்கு நேரம் அவங்க கரங்களை தூக்கி, யாரையும் பார்க்காதீங்க, யாரும் என்ன ஐயோ இவன் அழுதா, இவன் என்ன நினைப்பான்னு தெரியலையே. சிஸ்டர் இது நினைச்சா என்ன நினைக்காது தெரியல, இந்த ஆராதனை முடிச்சோன்னு உனக்கு என்ன நேர்ந்ததுன்னு சொல்லி அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நினைக்கவே நினைக்காத. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உனக்கும் கடவுளுக்குள்ள ஒரு உறவை வைங்க. இந்த ஆராதனைல அநேக பேர்த்துட்டு மனம் திருந்து பேச வல்லவரா இருக்கார். நீங்க ஒப்பு கொடுக்கும் போது அவர் வல்லமுள்ளக்காரன். இந்த ஆலயத்துல அப்படியே அதை ஃபீல் பண்ணுங்க, அதை உணருங்க. இல்லை என்று சொல்லி அழுதா இயேசு அதை சகிப்பதில்லை. பிள்ளைகள் நாம் அழுதா அப்பா மனம் பொறுப்பதில்லை. இல்லை என்று சொல்லி அழுதா இயேசு அதை சகிப்பதில்லை. பிள்ளைகள் நாம் அழுதா அப்பா மனம் பொறுப்பதில்லை. நீ மட்டும் இல்லை என்றால் நான் உயிர் வாழ்வதும் இல்லை. நீ மட்டும் இல்லை. சத்தத்தை உயர்த்தி உயிர் வாழ்வதும் இல்லை சொல்லுங்க. எங்க அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அழைத்தீரே. பெயர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அழைத்தீரே. தீங்கு வரும் நாளினிலே, செட்டைகளின் மறைவினிலே, பத்திரமாய் பாதுகாக்கும் பாசமுள்ள ஆண்டவரே. உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது இங்க இருக்கிற மனுஷர்கள் ஓடி போயிடுவாங்க, ஆனா உதவி செய்ய என் தேவனாகிய கர்த்தர் வருகிறார். பாசமுள்ள ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நான் மறப்பது நியாயமில்லை. நீ அப்படிதான் என் தேவன் கண்ணீரை துடைக்க வரார். வந்துட்டார். உங்க கரத்தை பிடித்து நடத்துகிறார். உங்க பக்கத்துல நிக்கிறார். உங்களை கட்டி தழுவுகிறவரா இருக்கிறார். உங்க கவலைகள்லாம் நீக்கிற தேவனா இருக்கார்.
பிள்ளைக்கு இந்த உலகத்துல யாரு இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க தகப்பன் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருப்பாங்க. ரொம்ப எங்க அப்பா இருந்தா இப்படி பண்ணியிருப்பாரு, எங்க அப்பா இருந்தா நான் இப்படி நடந்துக்கிறேனே, எங்க அப்பா இருந்தா இது வாங்கி கொடுத்துருவேன், அப்படி இப்படி இப்படி என்ன பண்ணும். பயங்கரமான ஒரு கற்பனை. ஒரு அந்த கற்பனையை பண்ணும்போதே நமக்கு கண்ணீர் வரும். அவங்க அப்பா தான் ஒரு உலகம், அவங்க அம்மா தான் ஒரு உலகம் அப்படின்னு நினைத்த ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில யாரோ சொல்ற வார்த்தையை கேட்டு, யாரோ ஒரு நபர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு உங்க தாய் கொடுத்த அன்பை, உங்க தகப்பனு கொடுத்த அன்பை அதை விட்டு நீங்க விலகி ஓடுறீங்க. அதையும் மேலான என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் கொடுத்த அன்பை அதை மறந்து நீங்க ஓடி போயிருந்திருப்பீங்கன்னா இந்த வேளையில உங்க கரத்தை பிடித்து உங்க கண்ணீரை துடைத்து உங்கள் வியாதிகளை மாற்றி குணமாக்கி, இதோ நான் இருக்கிற இந்த உலகத்தின் அப்பா இல்லைன்னா நான் பரமா தகப்பனா இருக்கிறேன். வல்லமுள்ள தேவனா இருக்கா, சகலத்தின் நன்மையாய் மாற்றுக தகப்பன் உன் அருகில் இருக்கிறார். அதை சொல்ல சொல்ல நீதான் எனக்கு அப்பா, நீதான் எங்க அம்மா, நீதான் எனக்கு சொந்தம், நீதான் எனக்கு பந்தம், எல்லாவற்றையும் நீ சொல்லும் போது அவர் எல்லாவற்றையும் முன்னோடு இருந்து காக்க கடவரா இருக்கார், வழி நடத்துகிறவரா இருக்கார். காரங்களை தட்டும் போது அது ஆமாமன் என்று உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கார். Thank you Lord, thank you Jesus. இந்த ஆராதனை நீர் ஆசத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் சுற்றி திரிந்து வந்தது. வஸ்திர தொங்கலை தொட்டார்கள், உங்க ஆவியில நிரம்பினார்கள். அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்க 2-3 பேர் நாமத்திலே துதிக்கிறீங்களோ அங்க இறங்கி வந்து வாசம் செய்து உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று சொன்ன தேவன் அப்படியா எங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில மறு உத்தரவு அருள் செய்ததுக்காக உமக்கு நன்றி. தீய வழியிலிருந்து நன்மையான வழியில நடத்துனதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கீழே கடந்த எங்களை நீர் ஆண்டவரே அப்பா வானத்துக்கு மேலாக ஆண்டவரே அப்பா மலை மேல பட்டணத்து போல எங்களை வைத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட். நீர் ஆஸ்வதிங்க வேலைப்பட்டீங்க. ஏசு நாம ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே உட்காரலாம்.